தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, எவ்வகை பேராசைக்கு இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புடையோரே, திரு ரத்தன் டாட்டா என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடந்த மாதத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கை முடித்து கொண்டு உழைவிட்டு சென்றார். அவருடைய இளைஞனாக இருந்த பொழுது பெரும் பணக்காரர், பணம் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளுடன் வாழ்ந்து வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிருபர் அவரை கண்டு பேட்டி எடுப்பதற்காக வந்தார். அந்த பேட்டியின் பொழுது அவர் சொல்லுவார், மகிழ்ச்சி என்றால் எப்படி இருக்கும் என்று அவரை பார்த்து கேட்டார். உண்மையான மகிழ்ச்சி என்ன என்றால் என்ன என்பதை அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சொல்லுவார், நான் ஆரம்பத்தில் எனக்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருந்தது. பணம் சேர்த்தேன், பணம் சம்பாதித்தேன், தங்கம் வெள்ளி போன்றவர்களை வாங்கி குவித்தேன். எதிலுமே நாட்டம் இல்லை, எதிலுமே திருப்தி ஏற்படுத்தவில்லை. அந்த நேரத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது, செல்வம் சேர்க்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் போக போக அதில் ஒரு விதமான வெறுப்பு, நாட்டம் இல்லாத ஒரு நிலை இருந்தது. வெறுமனே நான் வீட்டில் இருந்த பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார். நண்பர் வந்து ஏழை பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக அனாதை பிள்ளைகள், அவர்களுக்கென்று ஒரு வில்லா காப்பகம் ஒன்று இருக்கின்றது. அந்த காப்பகத்திற்கு நீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நீர் சக்கர நாற்காலி வாங்கி கொடுக்க வேண்டும், நடமாட்டம் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு நீர் தான் உதவ வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கின்றார். அவரும் சரி வருகிறேன் என்று சொல்லி அவர் கேட்ட எத்தனை தேவையோ அத்தனை வாங்கி கொடுக்கின்றார். கொடுத்த பிற்பாடு அந்த நண்பர் சொல்வார், சார் நீங்களே வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த பொருட்களை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள், நீங்களே கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார். சரி வருகிறேன் என்று சொல்லி அவரும் அந்த காப்பகத்துக்கு இருவரும் சேர்ந்து செல்கின்றார்கள். போன பிற்பாடு அங்கே உள்ள அந்த நிலைமை பார்த்த பிற்பாடு அவர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சர்க்கரை நாற்காலியை கொடுக்கின்றார்கள். கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளாம் அதில் உட்கார்ந்து அங்கு மிங்குமாக சைக்கிளை ஓடி ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது, போக வர என்று. அவரை பார்த்து கொண்டிருந்தவர், ஒரு சிறுமி வந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தார். வண்டி சக்கர நாற்காலி அமர்ந்து கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கேட்பார், என்னமா பார்க்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த சிறுமி தவழ்ந்து வண்டியிலிருந்து இறங்கி தவழ்ந்து வந்து அவருடைய காலை பிடித்து கொண்டு, உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த முகத்தை என்னுடைய மனத்தில் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் விண்ணரசில் நான் வரும்பொழுது நீங்கள் வருவீர்கள். அங்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை செலுத்த வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று அந்த சிறுமி என்ன சொல்கிறார் என்று தெரியாமலே அவர் சொன்னார். இதை கேட்ட திரு டாட்டா அவருடைய மனத்திலே ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பொழுது ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதிலிருந்து அவர் இறக்கும் வரைக்கும்
தன்னால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த பரந்த எண்ணம் தான் என்னுடைய மனத்திலே பொதிந்திருந்தது. ஆகவே இந்த நிலையை தான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மறக்க முடியாத ஒரு செயல், என் வாழ்விலே மறக்க முடியாத நிகழ்ச்சியாக ஏற்படுத்தியது என்றார். நம் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி நம்மிடத்திலும் நிலையாடி கொண்டிருக்கலாம். இயற்கையிலேயே நமக்கு ஒரு குணம் உண்டு. என்னவென்றால், எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும், எப்படியாவது செல்வராக வேண்டும், பணம் சேர்த்து நல்ல வழியில் இருக்க வேண்டும், பிறரை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த பொதுவாக அந்த எண்ணம் தான் நம்முடைய மனத்திலே வேரூன்றி இருக்கின்றது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்னென்ன நடைபெற்று கொண்டிருப்பது, இந்த பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்னென்னோ செய்து கொண்டிருக்கின்றோம், என்னென்னமோ எப்படியாவது முயற்சி எடுத்து போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவாக பல நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை புரட்டி படித்தோம் என்றாலே நமக்கு தெரிய வரும். வீட்டை பூட்டி வைத்திருந்த வீட்டை உடைத்து வீட்டில் இருக்க பொருட்களும் அபகரித்து கொண்டு செல்வது போன்ற நிலைமைகள். எத்தனையோ பெண்கள் நடமாடி கொண்டிருக்கும் வழியிலே அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகளை தான் பறித்து போகக்கூடிய, பைக்கில் வந்து பறித்து போகக்கூடிய அந்த மாதிரி நிலைமைகள் என்று இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு பக்கத்தில், அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே 2 கழுவுகளை பிடித்தார்கள். அவர் ஏடிஎம் எல்லாம் உடைத்து கொண்டு, வங்கியெல்லாம் உடைத்து அதில் உள்ள பணங்கள்லாம் திருடி கொண்டிருந்தவர்களே அவர் பிடித்தார்கள். பிடித்த பிற்பாடு நாமக்கல் என்ற பகுதியில் இருந்த அந்த இடத்திலே பிடித்தார்கள். பிடித்து அவர்களை சிறையில் போடும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகின்றார்கள், அவர்கள் கேரளாவிலிருந்து பணங்களெல்லாம் அந்த ஏடிஎம்லாம் உடைத்து பணமெல்லாம் திருடி கொண்டு போகும் வழியில் இங்கேயும் கை வைக்கலாம் என்று இங்கே வந்து கை வைத்த வழியில்தான் பிடிபட்டோம் என்று வட இந்தியர்கள் அவர்கள் அதை சொன்னார்கள். இதை கேள்விப்படும் பொழுது இந்த மாதிரி எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டு நாம் சேர்த்தோம் என்ற பலவிதமான திட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த பணமெல்லாம் சம்பாதித்து நாம் தான் அனுபவிக்கப் போகின்றோமா என்ற கேள்வி நம்முடைய மனத்திலே எழ ஆரம்பிக்கின்றது. அதாவது இந்த மாதிரி தவறான வழிகளிலே பணம் சேர்த்து, செல்வத்தை சேர்த்து குவித்து வைப்பதன் விளைவாக நாம் அதை சேர்த்து நாம் தான் வாழப் போகின்றோமா என்ற கேள்வி நம்ம மனத்தில் எழுகின்றது. கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது அவர் எதையுமே அவர் தனக்காக ஒரு பொருளாக படைக்கவில்லை, ஒரு மரமாக படைக்கவில்லை, 100 மரமாக படைக்கவில்லை. உலகம் முழுவதுமே மரங்களாகத்தான் படைத்தார். அதே போல் பல கோடி மரங்கள் இருந்தன, பல கோடி மரங்களை படைத்தார். ஒரு நீர் ஊற்று அல்ல, பூமிக்கு அடியில் முழுதுமே நீர் ஊற்றாகத்தான் படைத்தார். எதற்காக? அனைத்துமே படைத்து மனிதனுடைய கரங்களை ஒப்படைத்து வாழ வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்திதான் அவர் கொடுத்து மனிதனை படைத்தார், மனிதனிடத்தில் அர்ப்பணித்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கொஞ்சம் தன்னலம் சுயநலம் தலைவிரித்து ஆடுவதன் விளைவாக தான் பலம் சேர்க்க வேண்டும், தான் நன்றாக வாழ வேண்டும், தனக்குத்தானே எல்லாமே என்ற அந்த சுயநலத்தோடு வாழ ஆரம்பிக்கின்றான். அதன் விளைவாக பலவிதமான துன்பங்களை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில்தான் இறைவனுடைய எண்ணத்தை நாம் பார்த்தோம் என்றால், செல்வம் என்பது அறிவின் புரட்சி, ஆற்றலின் புரட்சி. செல்வம் என்பது உறவுகளின் புரட்சி. ஆகவே இந்த செல்வத்தை சேர்ப்பதும் குற்ற உணர்வான விஷயம் அல்ல. செல்வம் தேவைதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக இதுதான் தேவை, இதுதான் என்ற அந்த எண்ணத்தில் இருந்தோம் என்றால்தான் இயேசு குறிப்பிட்டது போல இன்றைய பேராசை கொள்ளாமல் மன நிறைவோடு வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நம் மனத்தில் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அந்த எண்ணம் நம்முடைய மனத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக பிறருடைய பொருளை அபகரிக்க வேண்டும், திருட வேண்டும், அல்லது பிறருக்கு மேலாக நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் பொதுவாக வழி இருக்க முடியாது. ஆகவே பேராசை கொள்ளாமல் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை உணர்ந்து வாழ ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்றுமே இறைவனுக்கு ஏற்புடையதாக அமையும். ஆகவே இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணத்தில் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். பொறாமையோடு இருக்கின்றோமா, அல்லது பயபக்தியுள்ள பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, தீய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்றால்
நிச்சயமாக நாம் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போல இயேசு வருகையை எதிர்நோக்கி ஞானத்திலும் சுறுசுறுப்புடன் உழைக்க வேண்டும், உழைக்க மனமில்லாத உண்ணக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை நாம் மனத்தில் இருத்தி கொண்டு நமக்கு எது தேவையோ அதை நாம் பெற்றுக்கொண்டு நிறைவோடு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் முக்கியமானது, அதுதான் சாதகமாக நமக்கு வழிகாட்டாக அமையும் என்பதை இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே எந்த நிலையிலும் பேராசையின்றி மன நிறைவோடு வாழக்கூடிய அந்த எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அருளை பொழியுமாறு இந்த நேரத்தில் இந்த திருப்பலி வழியாக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆமென்.